குருவழி பரம்பரையிலே ஒருவர் எவால்வ் ஆகி இந்த தலைவனா மாறுறது அப்படிங்கிறது நடக்கும் பொழுதே தியாகம், கடும் உழைப்பு, பல விஷயங்கள் உருவாயிடும், அவருக்குள்ள பில்ட் ஆயிடும். ஒரு அழகான உதாரணம், நர்மதை நதியில இருக்கிற கல்லை பானலிங்கம்னு நம்ம பூஜை பண்ணுவோம். அது எப்படின்னா, அந்த கல் அந்த நீரோட்டத்திலே அடித்து உருண்டு 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 பளபளபளபளபளன் மோல்டாகி பாலிஷ் செய்யப்பட்டு சிவலிங்க வடிவத்திலே மாறிவிடும் பொழுது அதை நாம கடவுளா எடுத்து சிவலிங்கமா வச்சு பூஜை பண்றோம். அந்த மாதிரி இந்த குருவழி பரம்பரையில அந்த ஈகோ சிஸ்டம், பொலிட்டிக்கல் ஐடியாலஜியா இருக்கட்டும், இல்ல எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், இல்ல ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கட்டும், அதுல நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நேச்சுரலா அதுல தலைவனாக வரவேண்டியவர் தன்னுடைய தகுதியை நிரூபித்தாக வேண்டும், அதுக்கு தேவையான தியாகத்தை செய்தாக வேண்டும், கடும் உழைப்பை போட்டாக வேண்டும். இதெல்லாம் நடந்த பிறகுதான் அவர் நேச்சுரல் லீடரா எவால்வ் ஆவார்.